இப்போ சமீபத்தில் ஒரு ரிட்டையர்ட் பர்சன் வந்து 59 லட்சம் ரூபா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமாக இழந்திருக்கிறாரு. இது என்ன அப்படின்னா, ஒரு மாசமாக இந்த அஃபென்ஸ் நடந்திருக்குது. அவர் யார்கிட்டையும் வந்து அதை பற்றி சொல்லலை. ஒரு காவல் நிலையத்தில் இருந்து பேசுவது போல வீடியோ காலில் போலியான காவல் நிலையத்தை உருவாக்கி அல்லது என்சிபி நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ என்று சொல்லக்கூடிய அந்த ஆஃபீஸ் செட்டப்பை வந்து உருவாக்கி உங்களை வீடியோ காலில் கூப்பிட்டு உங்களுக்கு உள்ள பயத்தை உருவாக்கி உங்களை அரெஸ்ட் பண்ணுறது மாதிரி, இல்லை அரெஸ்ட் பண்ணிட்டதாகவே, இல்லை நீங்கள் அந்த பணத்தை பே பண்ணல அப்படின்னா லீகல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களை நம்ப வச்சு பயத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமாக சைபர் கிரிமினல்ஸ் சம்பாதிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட தயவு செய்து சொல்லுங்கள், இதை பற்றி விழிப்புணர்வு. உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். வங்கியில் வேலை பார்க்கக்கூடிய வங்கி அலுவலர்கள் யாராவது அன்யூஸ்வலாக பேங்க்கில் வந்து வித்ட்ராயல் பண்ணாங்க அப்படின்னா அதை நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க. அப்படி வித்ட்ராயல் வரும்போது கேளுங்க, எதுக்காக இவ்வளோ வித்ட்ராயல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா ஒரு சில நேரம் நீங்கள் ஒரு பெரிய டிசாஸ்டரை, சைபர் கிரைம் டிசாஸ்டரை தடுக்க முடியும்.